நாம் மகிழ்ச்சியோடு செல்வோம். மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அன்பிற்கினியவர்களே, ஆவியாரின் வல்லமையோடு நாம் தொடங்குகிற நிகழ்வு எல்லாமே கடவுளுக்கு வந்ததாக அமையும், வெற்றியாக அமையும். எனவே தூய் ஆவியாரின் பாடலை பாடி நாம் இந்த கொள்கை நிகழ்வை தொடங்குவோம். அதை கருத்தாய் பொறியிடக்கூடும் என்ன நேர்ந்தாலும் நன்றி புகழ்கூ பணிவே என்கிறேன் திருவுடற்படி என்னை நடக்கும் இறைவா ஆராதனை அன்பிற்கினியவர்களே, நாம் லூர்து அன்னை வடக்கு விஜயநாராயணம் மக்களையும் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரையும் நம் பங்கு மக்களை காப்பதற்காக இறைவனிடம் பரிந்து பேசி கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறோம். அந்த நேரங்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டு கொடியேற்ற நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை நாம் பெற்றிருக்கிற எல்லா வகையான அருள் வரங்களுக்காகவும் நன்றி செலுத்தி இந்த கொடியேற்ற நிகழ்வில் நாம் பங்கேற்போம். எனவே இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருமே இயேசுவே உமக்கு புகழ் என்று சொல்லணும். அதுக்கு பதில் மொழியாக பெண்கள் எல்லாரும் இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லணும். சொல்லலாம். எப்படி ஒரு நேரம் சொல்லுவோம்? இயேசுவே உமக்கு புகழ். அப்போ இயேசுவே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இயேசுவே உமக்கு நன்றி. இப்ப தொடங்குறோம். 10 முறை நாம் அப்படி சொல்லுவோம். ஆண்கள் தொடங்குங்க. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோம். இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலராகிய புனித லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருள்வீராக. இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல மக்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் இதயத்தையும் அந்த இயேசுவை பெற்றெடுத்த எங்கள் தாயும் உம் தாயுமாகிய புனித லூர்து அன்னையின் மாட்சியையும் புகழையும் அவர் ஆற்றிய இறையாட்சி பணிகளையும் நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இணைந்து ஆர்ப்பரித்து மன்றாடுவோம். விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்றி வருக, ஆட்சி வருக, திருவிழா மீனோடு நிறைவேறுவது போல நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், உட்படுத்தாதே அருள்மை வாழ்க. பேசுங்கடியாயே ஆசீர்வதிப்பார். புனித மரியே, இறைவனின் தாய், வேலையிலும் வெளிப்படும் ஆகும். இப்பொழுதும் எங்கள் கொள்ளும் ஆகும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் போல இப்பொழுது வேண்டியிருப்பதாக. ஆமென். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம், மன்றாட்டை தயவாய் கேளும். ஏலோ என்றவை நீ தள்ளாமல், எக்கால துணை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். கேட்டிடுவோம் தாயேயாம், ஓவான பாவம் தானும் ஏதேனும் செய்திடாமல் காத்து, எம்மை சுத்தங்களாய் பேணும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வண்டுகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மாதுனி. வண்டுகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரகை தாயினி, தன்னொளி வீசிடும் ஆரணி. விண்ணொளி தாரகை தாயினி, தன்னொளி வீசிடும் ஆரணி. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயேனி. வண்டுகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மாதுனி. வண்டுகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மாதுனி. ஜென்மமாசில்ல மாதரசி, செம்மை சீர் மங்கைய ராணினி. ஜென்மமாசில்ல மாதரசி, செம்மை சீர் மங்கைய ராணினி. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயினி. வண்டுகராணி ராணி, மண்மீதிலே புனித மாதுனி.
தந்தை மகன் தூயாவியார்தம் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார்தம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவை அன்பிற்கினியவர்களே, அன்பு வடக்கு விஜயநாராயணபுரம் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் இனிய விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தந்தையோடு இணைந்து அருட்சகோடு இணைந்து வழங்கி வருகின்றேன். மிகச் சிறப்பான முறையில் நேர்த்தியான முறையில் நாம் கொடியை ஏற்றியிருக்கிறோம். தாயின் விழாவை இந்த தாயின் பரிந்துரையினால் கடவுளுடைய அருளால் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் நன்றி பெருக்கோடு இந்த விழாவை நாம் தொடங்கியிருக்கிறோம். நம் பங்கிலிருந்து பல்வேறு மக்கள் இங்கு ஒன்று சேர்ந்து எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் தான், எல்லோருக்கும் ஒரே தந்தை தான், அவர்தான் இறைவன் என்பதை எண்பிக்கின்ற வகையில் இந்த கொடி மரத்துக்கு அடியில் நாம் எல்லாரும் சமம் என்கிற உணர்வோடு இதில் பங்கெடுத்துக் கொண்டோம். கடவுளுக்கு நன்றி. எனவே இந்த நாளில் இந்த திருவிழாவை தொடங்குகிற வேளையில் புனிதமான மனநிலையோடு நாம் இதில் இறங்குவோம். அப்படி என்றால் கடந்த ஆண்டு கொடியேற்ற நாளிலிருந்து இந்த நாள் வரை நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கும் நம் லூர்தன்னைக்கும் எதிராக செயல்பட்டிருக்கிறோம் அல்லது எதிராக பேசியிருக்கிறோம் அல்லது எதிரான மனநிலை கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஆய்ந்து பார்த்து ஒருவேளை அப்படிப்பட்ட தப்புகள், தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் செய்திருக்கிறோம் என்றால் அவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமதே மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசர், எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாம் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செல்வமே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலமும் வீற்றிருப்பவரே, எங்கள் இரக்கமாயிரும். மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியார்தம் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 1-4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் குடமிடுவோரின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலவும் இருப்பார். அவர் குடமிடுபவர் போலவும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலவும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை குடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 25. உள்ள
எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 22 தொடங்கி 32 முடிய. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22 முதல் 32 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பெற்றுக் கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதல் எதிர்பார்த்தவர். தூய் ஆவி அவர் பெற்றிருந்தார். ஆண்டோடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய் ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கேற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்து, ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உமக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, அன்புக்குரியவர்களே, அன்பு இறையாட்சி உறவுகளை வரங்களை வாரி வழங்கும் வடக்கு விஜயநாராயணம் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பு பங்கு தந்தை
பிரான்சிஸ் அவர்கள் சார்பிலும் நம் அருட்சகோதரி அவர்கள் சார்பிலும் என் சார்பிலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற திருவிழா சிறப்பிப்பு பொறுப்பாளர்கள் அனைவரின் சார்பிலும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு வழங்குகின்றேன். எல்லாருக்கும் நல்வாழ்த்துகள். இன்றைக்கு கொடியேற்றுகின்ற பொழுது இயல்பாகவே நிறைய வான வேடிக்கையெல்லாம் இருந்தது. அது இயல்பாக அமைந்த ஒன்றாகத்தான் இருந்தது என்று சொன்னார்கள், கேள்விப்பட்டேன். அது ஒரு வகையில் ஒரு மேன்மை மிக்க ஒன்றாகத்தான் தோன்றியது. நன்று வாழ்க. அதோடு பிரான்சிஸ் சொல்லியிருந்தேன், நன்றாக இருக்குது. இப்போ தந்தை மகன் தூயாவை போட்டதுக்கு அப்புறம் வெளியே போடாமல் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி நிறுத்திட்டாங்க. ரொம்ப சிறப்பு. எனவே இது நமக்கென்றே ஏற்பாடு செய்யப்பட்டது போன்று தெரிகிறது. மாதாவுக்கு அது ஒரு சிறப்பு செயல்தான். அது இன்னொரு தன்மை என்னவென்றால், இங்கு தாயின் விழாவை ஜாதி மதம் என்றெல்லாம் பாகுபாடுகள் பார்க்காமல் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுகிறோம். அதுதான் அதனுடைய உண்மை தன்மை. எனவேதான் இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் இயல்பாகவே நடக்கின்றன என்று நாம் அறிவோம். இங்கே நாம் திருவிழா கொண்டாடுகிறோம். பாடல் பாடுகிறவர்கள் நம் பங்கை சார்ந்த பல்வேறு ஊர்களை சார்ந்தவர்கள் என்பதையும் நாம் அறிவோம். பீடப்பணியாளர்கள் நம் ஊர்களில் நம் பங்கை சார்ந்தவர்கள் என்பதையும் நாம் அறிவோம். இவை எல்லாமே எந்த ஊரில் யார் பிறந்தாலும் எங்கள் தாயின் விழாவை கொண்டாடுகிற நாம் எல்லாரும் ஒன்றே, நாம் எல்லாரும் சமமே, நாம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகளே. எங்கு எந்த பாகுபாடும் எந்த வேறுபாடும் எந்த ஏற்றத்தாழ்வும் எந்த பிரிவினையும் கிடையாது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த கொடியேற்ற நிகழ்வு இத்தகைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று அதிலும் ஆண்டவர் இயேசு கோயில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு நாள். எனவே அந்த வகையில் நம் தாய் காணிக்கை எண்ணெயாகவும் அழைக்கப்படுகிறார்கள். தன் மகனையே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த ஒரு தாய். அந்த தாய் தான் லூர்து அன்னையாக, அமல உற்பவ அன்னையாக அழைக்கப்படுகிறார். ஒரே தாய் தான் அன்னை மரியா. அதுதான் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்துடைய ஒரு மேன்மை. கடவுள் கூட தாய் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை கடவுளே எண்பிக்கிற வகையில் தனக்கு ஒரு தாய் வேண்டும். எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள். அதாவது ஒரு பாட்டு தெரியுமா? அதே மாதிரி கடவுளும் பாடுகிறார், எனக்கும் ஒரு தாய் உண்டு. அந்த தாய் யார்? லூர்து அன்னை. கடவுளை பெற்றெடுத்த ஒரு தாய் யார்? லூர்து அன்னை. அந்த கடவுள் தான் இந்த தாயையும் படைத்தார். ஆனால் அந்த தாயின் வழியாக இந்த உலகத்திற்கு இந்த இறைமகன் இயேசு வருகிறார். அவர் இறைவன் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த தாயின் விழாவை நாம் கொடியேற்றத்தோடு இன்று தொடங்கி இருக்கிறோம். இங்கே நாம் எண்ணிக்கையில் மிக சிறிய அளவில் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஆர்வத்தோடும் ஒரு நட்பு கருதியும் உறவு கருதியும் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சிறப்பு சிறப்பு. அந்த வகையில் எண்ணிக்கையில் நாம் குறைவானவர்களாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அந்த உளப்பூர்வமான ஒன்றிப்பு, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற ஆழமான அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த இறை பற்று, இவை எல்லாமே மேன்மை, சிறப்பு. எனவே நான் மனதார உங்களை பாராட்டுகின்றேன். இன்று காணிக்கை விழா, ஆண்டவர் இயேசு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு நாளையும் நாம் கொண்டாடுகிறோம். அந்த நாள் தான் நமக்கு கொடியேற்ற நாளாக அமைகிறது. இந்த லூர்து அன்னை எல்லாருக்கும் நலம் தருகிற அன்னை. இதைத்தான் அந்த லூர்து மலையில் காட்சி கொடுத்த அந்த தாய், அவங்க மாசு மறுபற்ற ஒரு அமலோற்பு அன்னையாக இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு வரைக்கும் லூர்து நகருக்கு செல்கிற எல்லாருமே நலம் பெற்று வருகிறாங்க. இந்த லூர்து தாயுடைய பரிந்துரை அவ்வளவு வலிமையானது. எனவே ஒருவேளை இங்கு நாமோ அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் யாரையும் உடல்நல குறைவாக இருக்கிறார்கள் என்றால் இந்த 10 நாட்களும் அவர்களை இந்த வழிபாட்டு நேரத்தில் சிறப்பாக நினைவு கூறுவோம். கண்டிப்பாக அந்த 10ஆவது நாள் அவர்கள் மிகச் சிறப்பானவர்கள் நலமடைவார்கள். இந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏனால் அத்தகைய வலிமை மிக்க ஒரு பரிந்துரை தாயாக இந்த லூர்து அன்னை இருக்கிறார். அந்த லூர்து அன்னை நமக்கு பாதுகாவலராக தரப்பட்டிருக்கிறார். சிறப்பு. இந்த தாய் இன்று இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவை தன் மகனையே காணிக்கையாக்குகிறார். இந்த காணிக்கை ஆக்குதல் தொடர்பாக நாம் இங்கே சிந்திப்போம். அதோடு அந்த கொடிமரம் அதை பற்றி இணைத்து சிந்திப்பதற்கு சிறிது நேரம் செலவிடுவோம். முதல்ல ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறேன். சின்ன பிள்ளைகளும் பதில் சொல்லலாம். எம்மா,
எந்த கோயிலுக்கு மக்கள் அதிகமாக போவாங்க அப்படி சொல்லி அடுத்து அதனுடைய இணை கேள்வி என்னன்னா, காணிக்கை பெட்டி இருக்கிற கோயிலா, காணிக்கை பெட்டி இல்லாத கோயிலா? காணிக்கை பெட்டி இருக்கிற கோயிலுக்கு மக்கள் அதிகமா போவாங்களா, காணிக்கை பெட்டி இல்லாத கோயிலுக்கு அதிகமா போவாங்களா? சொல்லுங்க. என்னமோ சொல்லுங்க. காணிக்கை பெட்டி இருக்கிற கோயிலுக்கு தான். ஒரு கைத்தட்டு கொடுங்க இந்த விடைக்கு. ஒருவேளை எந்த கடவுளை அறிவிக்கிறார், இனி எந்த கோயிலும் காணிக்கை இருக்கா, காணிக்கை பெட்டி இருக்காதுன்னு சொன்னா நிறைய பேர் கோயில் போதை நிறுத்திடுவாங்க. இது உண்மைதானா? நீங்க ஆய்ந்து பாருங்க, உண்மையா இருக்கும். காணிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்கு தான் மக்கள் அதிகமா போறாங்க. அப்படின்னா பொருள் என்ன? நாங்க கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும், நன்றி உணர்வோடோ நம்பிக்கை உணர்வோடோ நாங்க இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடோ ஏதாவது நாங்க செய்தாதானே ஆமா நாங்க கடவுளை திருப்திப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உறுதியாகும். காணிக்கை கூட போடலன்னா நாங்க எப்படி, நாங்க கடவுளுக்கு என்ன செய்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த மாதிரி திணறல் ஏற்படும். அதுல காணிக்கை பெட்டிங்கிறது அது மக்களுக்கு ஒரு உளவியல் பூர்வமான ஒரு ஒன்றிப்பா, சரி நன்று, நம்ம கடவுளுக்கு ஏதோ செய்துட்டோம், நம்ம செலுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க அழகா சொன்னீங்க, காணிக்கைப்பட்டி இருக்கிற கோயில் தான் இவங்க போவாங்க மக்கள். காணிக்கைப்பட்டி எடுத்து பாருங்க, கோயில் போறதை நிறுத்திடுவாங்க. இது ஒரு உண்மை, ஒரு உளவியல் உண்மை, இது ஆய்வுபூர்வமான ஒரு உண்மை. நீங்க நன்றாகவே சொல்லியிருக்கிறீர்கள், பாராட்டுகள். இப்போ காணிக்கைனா என்ன? இந்த காணிக்கை நானும் சிந்தித்து பார்த்தேன், கொஞ்சம் தமிழ் உணர்வோடு சிந்தித்து பார்க்க முயற்சி எடுத்தேன். அப்பதான் அதுல 2 சொற்கள் இருப்பதை நான் உணர்கிறேன். ஒன்று காண்கை, இன்னொன்று ஈகை. சொல்லுங்க, காண்கை ஈகை. சொல்லுங்க. காண்கைனா என்ன? காணுகை இல்லையா? காண்கை, காணுகை, பார்த்தல், அதான் காண்கை. ஈகைனா என்ன? கொடுத்தல். இப்ப ஆத்திசூடி வரும். ஆத்திசூடி எல்லாருக்கும் தெரியும் தானே? பிள்ளை தெரியும் ஆத்திசூடி. அதெல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அறம் செய்ய விரும்பு, அருமை, ஈவது விளக்கு. ஈவது என்ன? கொடுத்தல். கொடுத்தலை நிறுத்திராத, விளக்கிறாத, யாராவது யாருக்காவது கொடுக்கும்போது தடுத்துறாத. அதான் தூயாவுக்கு எதிரான பாவம், தடுத்தல் தான். ஒரு ஏழைக்கு ஒருத்தர் வாய்ப்புள்ளவர் ஒரு உதவி செய்கிறாருன்னா அவங்களுக்கு ஏன் செய்றீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க என்று யாரா தடுத்தால் அந்த தடுக்கிறதுக்காக தூயாவுக்கு எதிரான நன்மை நடக்கணும். ஒரு பசியாக இருக்கிற ஒருவருக்கு உணவு கொடுக்கப்படணும். அப்படி உணவே கிடைக்காமல் பசியானவங்க இருக்கிறாங்கன்னா இந்த உலகத்தை கூட அழிக்கலாம் அப்படின்னு பாரதியார் சொல்றார். என்ன கவிதை சொல்றாரு அவரு? தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் அழித்துடுவோம், அந்த அளவுக்கு அழிக்கலாம். அப்போ அப்படின்னா இங்கு பசியாக எவருமே இருக்கக்கூடாது. ஒரு நாடு அப்படின்னாலே இந்த பசி இல்லாத ஒரு தன்மை தான். அதான் வள்ளுவர் சொல்றாரு, ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாடுன்னா என்னையா? பசி இல்லாத தன்மையில் இருக்கிறதாயா நாடு. நோய் இல்லாமல் இருக்கிற தன்மையுடைய ஒரு இடம் தாயா நாடு. சண்டையே இல்லாமல் இருக்கிறதாயா ஒரு நாடு. இந்த 3 சொல்றாரு, பசி, பிணி, சண்டை, பகை, இந்த 3. சரியா? அப்போ இந்த பசியே இல்லாத தன்மைக்கு இங்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும், அதான் ஈகை. அப்போ காணிக்கை அப்படின்னா அதை எப்படி இணைச்சு பார்க்கலாம்? நீ முதல்ல காண வேண்டும். என்ன காண வேண்டும்? என்னமா? எங்கேயோ போயிட்டீங்களே வெற்றி. நான் கொஞ்சம் பிந்தி தான் வரணும்னு நினைச்சேன், நீங்க முதலே வந்துட்டீங்க. வெற்றி, சிறப்பு. அப்போ காண வேண்டும். என்ன காணணும்னா யாரெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் பசியா இருக்கிறாங்க, யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்க, அவங்களை காண வேண்டும். அப்படி காணுகின்ற பொழுது, அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்வார்? நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க உணவு கொடுத்தீங்க. அவர் இப்படி சொல்லல. எப்படி? நீங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்த போது எனக்கு கொடுத்தது மாதிரி தான் அப்படி சொல்லல, எனக்குத்தான் கொடுத்தீர்கள் அப்படிங்கிறார். பயங்கரம். அப்போ கடவுள் தன்னை ஏழையோடு சமப்படுத்தி பார்க்கிறார். இந்த ஏழை தாயா நான் தாயா அந்த ஏழை. எவ்வளவு பெரிய சமத்துவம்! அதனால நம்ம எந்த ஒரு ஏழை போ அப்படி சொல்லவே முடியாது. அது உனக்குல இது கிடையாது என்று சொல்லவே முடியாது. சொன்னோம்னா யாரை நம்ம புறக்கணிக்கிறோம்? கடவுளை புறக்கணிக்கிறோம். இதான் அறிவு, இதான் ஆன்மீகம். அப்படி கடவுளை புறக்கணித்து விடக்கூடாது என்பதனால் நாம் இங்கு காண வேண்டும். ஏழைகளில் கடவுளை காண வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கென்று கடவுள் நமக்கு தந்திருக்கிறவற்றை காண வேண்டும்.
இந்த ஐம்பூலகங்கள், ஐம்பூதங்கள் இருக்கு பாத்தீங்களா, நிலம், நீர், வழி, வெளி, ஒளி என்கிற அந்த ஐந்தும் நம் எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கின்றன. இந்த எல்லாருக்கும் தரப்பட்டிருப்பது எதற்கு? இதில் நீங்க விளைச்சல் பெறுங்க, இதில் நீங்க நலமாக இருங்க, இல்லை இந்த வாழ்வை பெறுங்க. இப்படியெல்லாம் நீங்க பெறுகிறீங்களே, இப்படியெல்லாம் பெற்றுக்கொண்ட இவற்றை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவுங்க, அவங்களுக்கு கொடுங்க. இதான் அப்ப காண வேண்டும். அடுத்து ஈகை, கொடுக்க வேண்டும். இந்த கான் ஈகை அதெல்லாம் காணிகை, 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 காணிக்கை. அப்படிதான் காணிக்கைங்கிறது. நாம காணிக்கை போடும்போது கடவுளை நீர் படைத்த இந்த மக்களை நாங்கள் பார்க்கிறோம், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நலங்களையும் நாங்கள் காண்கிறோம், உமக்கு நன்றி என்று எண்ணுகிற அந்த உணர்வுக்கு பாருங்க, அதான் காணிக்கை. அதோடு கடவுளை நீர் படைத்த மக்களுக்கு சிலர் வந்து ஏழைகளாக இருக்கிறாங்க, அந்த ஏழைகளுக்கு என்னால் இயன்றதை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த கொடுத்ததன் அடையாளமாக இங்கே நான் அதை அடையாளப்படுத்துகிறேன், பெற்றுக் கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லி ஈகை செய்கிறோமே, அதுதான் காணிக்கை. காணிக்கை வெற்றி. அப்ப காணிக்கை பீட பணியாளர்கள் எல்லாம் தெரிஞ்ச காணிக்கை தெரிஞ்சுதான் மறந்துட மாட்டீங்கள. காண வேண்டும், ஈகை செய்ய வேண்டும், கொடுக்கணும், காணணும். இதான் வெற்றி. அப்ப இந்த காணிக்கை, இதை நாம் முழுமையாக செய்யறதுக்கு என்ன செய்யணும்? அதாவது கடவுள் நமக்கு தந்திருக்கிற எல்லாமே அவர் தந்ததுதான், அவர் தந்ததுலேருந்து நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான். நம்ம ஒண்ணு புதுசா ஒண்ணும் கொடுக்கல. அதான் பவுல் சொல்வாரு, மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகுறதுக்கு. யாருமே நான் உழைச்சேன், நான் வீடு கட்டிட்டேன் பாரு அப்படி சொல்ல முடியாது. நீ அப்படி சொல்வதாக இருந்தால் ஒரு நொடி போதும் அது இல்லாமல் போவதற்கு. ஆனா கடவுள் இரக்கம் காட்டுகிறார். நான் விரும்புகிறேன், நான் உழைக்கிறேன், அதனால அப்படி செய்திருக்கேன் அப்படி எவரும் தற்பெருமை பாராட்ட முடியாது. கடவுள் இரக்கம் காட்டுகிறார். இந்த உணர்வின் அடிப்படையில் கடவுளை நீர் படைத்த இவை எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறோம். நாங்கள் அவற்றிலிருந்து கொடுக்கிற எல்லாமே உங்களுடையதுதான், உங்களுடையதுதான். ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? ஆற்றலும் திறமைகளும் வெற்றியும் பெருமைகளும் உழைப்பால் வந்ததல்ல, உமதருளால் பெற்றுக்கொண்டோ எல்லா மாட்சியையும். அது ஒரு பாட்டு கேள்விப்பீங்களா? இதான். அப்ப நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாமே, நீங்க இந்த கொடைகளாக பெற்றுக்கொண்ட இந்த இயற்கை வளங்கள், வரங்களை வாரி வழங்கும் இந்த தாயின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற வரங்கள், நம்முடைய உடல்ல இருக்கிற நலன்கள், இவை எல்லாமே கடவுள் தந்த கொடை, கடவுள் தந்த பிச்சை. நம்ம இருக்கிற உயிர் இந்த கடவுள் பிச்சை, எவ்வளவுதான். அப்ப அவர் தந்திருக்கிற இந்த கொடையை கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்பதுதான் இங்கு கடவுள் எதிர்பார்க்கிற ஒன்று. இந்த மகன், இந்த மகள் நான் இந்த அளவுக்கு வைத்திருக்கிறேன், அவர் என்ன செய்கிறார்? அதான் ஏன் சொல்வார், யாரிடம் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். அப்ப நிறைய இருக்குது அப்படின்னா அவங்க நிறைய கடன் பட்டிருக்கிறாங்க, நீ கொடுக்கணும். கொஞ்சம் தான் இருக்குதுன்னா தாழ்வில்லை, நீ கொஞ்சம் கொடுத்த போதும், ஆனா கொடுக்கணும். கொடுக்காமல் இங்க எவரும் இருக்க முடியாது, ஈகை செய்தாகணும். அதைத்தான் இந்த கொடிமரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கொடினா என்ன? அது ஒரு செயலினுடைய சுருக்கம். கொடி என்றால் வேறொன்றும் இல்லை. இந்த 10 நாட்கள் நாம ஒன்றை படிக்க வேண்டும். எதை படிக்க வேண்டும்? கொடுத்தலை படி. அதுதான் கொடி. கொடி அது என்னது? கொடுத்தலை படி. இந்த 9 நாட்கள், இந்த 9 நாட்களிலும் நாம் படிக்க வேண்டியது நீ கொடு, கொடுப்பதற்கு படி. நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நீ கொடுங்க, நீ வச்சுக்க, யாரும் கொடுக்காத, இது நீ மட்டும்தான் அப்படி சொல்றதில்ல. ஏமா நீ இதை பெற்றிருக்கிற, கண்டிப்பா உனக்கு இந்த 10 ரூபாய் கிடைச்சிருக்குது, 5 ரூபாய்க்கு நீ ஏதாவது வாங்கிக்க, 5 ரூபாய்க்கு நீ வேற ஒருத்தவங்களுக்கு கொடு, இப்படி சொல்லணும். இதான் கொடுத்தலை படி. கொடுக்க வைக்கணும் அவங்கள. அது கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு சமம். ஏழைகளுக்கு யாராவது உன்னை விட வறியவங்களை பார்த்தா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கரிக்கோல், ஒரு பென்சில் இல்லை அப்படின்னா நீ வாங்கி கொடு, அப்படி சொல்லணும். நம்ம யார்ட்டையும் கொடுத்துறாத அப்படி சொல்லக்கூடாது. ஆக கொடுத்தலை படி. அதே போலதான் இங்கே திருவிழா கொண்டாடுகிற பெரியவங்க, நமக்கு கடவுள் தந்திருக்கிற இந்த ஆற்றல், இந்த திறமை, இந்த வழிவகை, இந்த சொத்துகள் அல்ல இந்த உறவுகள், இப்படிப்பட்ட இந்த இவை எல்லாவற்றையும் கொண்டு நான் கொடுக்க வேண்டும். அதான் ஒரு புனிதர் சொல்லுவார், கிறிஸ்தோஸ்தம் என்று நினைக்கிறேன். அந்த புனிதர் சொல்வார்னா, எனக்கு இருக்கின்ற திறமைகளும் ஆற்றல்களும் ஏழைகளுக்கு பயன்படாவிட்டால் அவையெல்லாம் செத்தொழியட்டும் என்பார். அப்ப எனக்கு இருக்கிற திறமை ஆற்றல் எல்லாம் யாருக்கு பயன்படணுமா? ஏழைகளுக்கு. ஏழைகளுக்கு பயன்பட்டால் அது இருக்கட்டும், இல்லை என்றால்
போகட்டும். அது எதற்கு? நான் நன்றாக வளர்வதற்கு, என் பிள்ளைக்கு நன்றாக வளர்ப்போம், 7 தலைமுறை சொத்து வச்சது இதுக்காக வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் இல்ல. உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளியவர்களை வாழ வைக்க வேண்டும். எதற்குத்தான்? இதைத்தான் அந்த காலத்தில் நம்முடைய தமிழர்கள், இங்க இருக்க எல்லாருமே தமிழர்கள் தான், இந்த தமிழ் முன்னோர்கள், நம் முன்னோர்கள் அவங்க கற்றுத்தந்த ஒரு பெரிய இலக்கணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்னது? தீ இன் திண்ணை. இன்னைக்கு யார் வீட்டுல திண்ணை இருக்கு? கைதுங்க. ஒரு திண்ணை திண்ணையா? அங்கே ஒரு வீடு இருக்கு. திண்ணை. திண்ணை கலாச்சாரம். நன்று வெற்றி. திண்ணை கலாச்சாரம் எதுக்குன்னா கொடுக்கிறதுக்கு தான். அதாவது அந்த காலத்துல வந்து உணவகமோ வேற எந்த தங்கு விடுதியோ அதெல்லாம் கிடையாது. மக்கள் வழிபோக்குகள் எங்கேயாவது போறாங்கன்னா இரவு பொழுதாயிட்டு நீ போக முடியாது, அங்க விளக்கெல்லாம் கிடையாது. அப்போ எங்கேயாவது பார்ப்பாங்க, அங்க ஒரு திண்ணை இருக்கு, அந்த திண்ணையில உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ இந்த வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி இல்ல தலைவர் தலைவி இருக்காங்களே, அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னால கதவை திறந்து பார்ப்பாங்க, பார்த்து யாராவது இருக்காங்களா. ஒரு ஐயா அங்க இருக்கிறாருன்னா, ஐயா வாங்க, எப்போ வந்தீங்க, நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க தானே, இந்தாங்க சாப்பாடுன்னு சொல்லி வீட்டுல இருக்கிறத கொடுப்பாங்க. தண்ணீர் கொடுப்பாங்க, ஒரு பாய் கொடுப்பாங்க, ஒரு போர்வை கொடுப்பாங்க. சரி எல்லாம் படுத்து இருந்த பாதுகாப்பா, காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு ஏதாவது பிடிக்கிறது தருவோம், நீங்க அப்படி பரப்பலாம் அப்படி சொல்லி. இதுதான் விருந்தோம்பல். விருந்தோம்பல் நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், சொந்தக்காரங்க, அவங்களாம் வந்து ஒரு பார்ட்டி நடத்துறது, அதுல நல்லா குடிக்கிறது, இதான் விருந்தோம்பல். அப்படி அல்ல, அதுல பெரிய பெரிய விருந்து அப்படி கிடையாது. வாய்ப்பே இல்லாதவர்களை கண்டுபிடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கிற அந்த கலாச்சாரம் இருக்குது. அது திண்ணை கலாச்சாரம், அதான் கொடுத்தல் கலாச்சாரம். அந்த கொடுத்தலை படி என்கிறது கொடி. இந்த கொடியேற்ற நிகழ்வு இதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு திண்ணையே கிடையாது. இன்னைக்கு சுவர் எழுப்பிடுறாங்க, ஒரு கதவு போட்டுறாங்க, பக்கத்துல ஒரு நாய் கட்டி போட்டுறாங்க, நாய்கள் காக்குற ஒரு போர்டு போட்டுறாங்க, அவ்வளவுதான். அங்க போகவே முடியாது. இது என்ன கலாச்சாரம்? இதான் தமிழ் கலாச்சாரம் இல்லையே. இனி வீடுகள் கட்டப்படும், திண்ணைகள் கட்டப்படட்டும். அங்க யாராவது தங்கி இருந்தாங்கன்னா அவங்களை கவனிக்கிற அளவுக்கு துணிச்சல் பெருகிட்டு, அதான் துணிச்சல். அவங்க யாரும் என்ன செய்வாங்க, கட்டி வச்சு ஏதாவது மிரட்டிடுவாங்களோ, வெட்டினா வெட்டிட்டு போட்டோம் சொல்றேன். அதாவது எதுக்குன்னா அந்த அளவுக்கு இந்த கொடுத்தல் உயர்வானது. அப்படி கொடுக்கிறதுனால ஒருத்தர் உயிர் போகுதுன்னா அவர் நேரே மாதா பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பார். அவர்தான் புரியுது வெற்றி. அந்த கொடுத்தலை படிப்பதற்கு தான் இந்த கொடியேற்றம், கொடி. எனவே அன்றைக்கு இந்த நாளில் நாம் இந்த ஒற்றை கருத்தை நினைவு வைத்துக் கொள்ளும். காணிக்கை திருவிழா என்று கொண்டாடுகிற நேரத்தில் நாம் கொடியேற்றுகிறோம். இந்த கொடியேற்றுகிற அந்த செய்தி நமக்கு தருகிற கற்பினை, அந்த படிப்பினை, அது கொடுத்தலை படி. நீ கொடு, கொடு, கடவுளுக்கு கொடு, உன்னால் இயன்றதை எல்லாம் கொடு. நீ எதையும் மறைத்து வைக்காதே, எனக்கு இல்லை அப்படி சொல்லாதே. அதனால தான் அந்த ஈவது விளக்கிற்கு முன்னால் என்னது வருது? ஆத்திசூடில இயல்வது கரவேல்லது. கரவெல்லாம் மறைக்காத, என்கிட்ட இல்லை அப்படி சொல்லாத. அதனால தான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, பகல் நேரத்தில் ஒருத்தர் திண்ணையில் உட்காந்துருக்க கதவை திறந்து பார்க்கும்போது, ஏமா தாகமா இருக்குது, கொஞ்சம் மோர் கொடுங்களே அப்படி சொன்னா அங்க வீட்டுல மோர் இருக்காதான். உடனே அந்த அம்மா என்ன சொல்லக்கூடாது, மோர் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொன்னவங்க, ஐயா நேற்று உள்ள அந்த சோற்று தண்ணீர் இருக்குது, நீர் தண்ணீர் இருக்குது, அதை குடிக்கிறீங்களா, அல்லது மண்பான தண்ணீர் இருக்குது, அதை குடிக்கிறீங்களா அப்படி சொல்லணும். கொடுத்தலை படி. நல்ல விட இவங்க கேட்டாங்க, அது நம்மகிட்ட இல்லை, இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படி கிடையாது. அது ஆங்கில கலாச்சாரம், அயல்நாட்டு கலாச்சாரம். நோ ஐ டோன்ட் ஹேவ் இப்படி சொல்லி போயிட்டே இருக்கலாம். அப்படி அல்ல, மாறாக இருக்கிறதை கொடு, இருக்கிறதுக்கு மாற்றாததை கொடு. இதான் நமக்கு இலக்கணமே. அப்ப அந்த வகையில் தான் நம் பிள்ளைகள் எல்லாமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும். விழிப்புணர்வு என்பது எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்காம நீ மறைச்சு வைக்கிற, அதான் நீ அப்பா நீ விழிப்பான ஒரு ஆள் அப்படி கிடையாது. நீ எவ்வளவு தூரத்துக்கு ஒன்னால் எந்த வரைக்கும் கொடுக்க முடியுமோ கொடு. அப்படிதான் அந்த திண்ணையில வந்து படுத்துக்கிறவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கு உணவோடு இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்க யாரும் வருவாங்க நினைச்சிட்டு பொங்கல் இல்லையே. அப்போ அவங்க சாப்பிட்டது போக மீதி இருந்ததுன்னா இந்த கணவன் மறை பிள்ளைங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பகிர்ந்துக்கிறாங்க பாருங்க, அதுதான் விருந்தோம்பல். அப்படிப்பட்டவங்க நிலத்துல விதை கூட விதைக்க வேண்டியது இல்லையா. ஆனா வள்ளுவர் ஒரு குறள் சொல்வார். என்ன குறள் தெரியுமா? யாருக்கா நினைவு இருக்குதா? அதாவது மிச்சில் விசைவான் புலம் அப்படின்னு வரும். அதாவது வித்தும் இடல் வேண்டும் கொல்லும், விருந்தோம்பி மிச்சில் விசைவான் புலம் அப்படின்பார். அதாவது அவங்க நிலத்துல விதை கூட விதைக்கணுமோ தேவையில்லை, விதை இல்லாமலே விளைச்சல் வரும். அந்த அளவுக்கு
அந்த விருந்தோம்பலில், அந்த திண்ணை கலாச்சாரத்தில், அந்த ஏழைகளுக்கு உதவுகிற தன்மையில் மேன்மை இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. எனவே விதை விதைச்சாதான் கிடைக்கலாம் கிடையாது. அப்போ தர்மம் தலை காக்கும்னா சாதாரணமான செய்தி அல்ல. தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்றால் அது பொய் அல்ல, உண்மை. அது ஒருவேளை நமக்கு நம் கண்கூடாக இன்னைக்கு கிடைக்காம இருக்கலாம், அல்லது நமக்கு கூட அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் எத்தனை தலைமுறையினருக்கோ இங்கு செய்கின்ற தாத்தா செய்த ஒரு உதவி அந்த பேரனுக்கோ கூட்டனுக்கு அது கிடைக்கும். இதான் நம்பிக்கை, இதான் திண்ணை கலாச்சாரம், இதான் கொடுத்தல் கலாச்சாரம், இதான் கொடி கலாச்சாரம். இந்த கொடியைத்தான் நாம் இன்று ஏற்றி இருக்கிறோம். எனவே அன்பிற்கு இந்த நாளில் இந்த கொடியேற்ற நிகழ்வில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இந்த தாய் பாருங்க, நம்ம லூர்தன்னை எல்லாவற்றையும் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்தல் தான். அதாவது 14 வயது சிறுமி, அந்த சிறுமியிடம் கபிரியல் தூதர் வந்து கேட்கிறாரு, அம்மா இந்த உலகத்தை மீட்கணும், அந்த ஆண்டவரே உங்க வயிற்றுல பிறப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க விளக்கம் கேட்டுக்கிறாங்க. இப்படி கணவரை நான் அறியேனே, நான் கன்னியாயிற்று, இல்ல தூயாவியா உன் மீது நிலையிடும் அப்படியா, சரி அதுக்கு என்ன நடக்கும்லாம் சிந்திச்சே பார்க்கல. எது நடந்தால் என்ன, நான் கொடுக்கிறேன். ஒரு உயிர் கூட போகலாம். இப்படி கணவன் அறியாமல் ஒரு குழந்தை பெறுவதாக இருந்தால் கள்ளத்துக்கு எடுத்து கொல்லுவாங்க, அது மோசை சட்டம். அப்படி சட்டமாக இருந்தாலுமே கூட, கொல்வதாக இருந்தாலுமே கூட தாழ்வில்லை, என் உயிரை கூட கொடுக்கிறேன். ஏன்னா கடவுள் கேட்கிறாரு, கடவுளுடைய அந்த தூதர் கேட்கிறாரு, மக்கள் எல்லாருடைய மீட்புக்காக தாய் தன் உயிரை கூட கொடுக்கிறாங்க. அதே மாதிரிதான் எலிசபெத் தேவையில் இருக்கிறாங்க உணர்ந்து அந்த நேரத்தை கொடுக்குறாங்க. 3-4 மாதம் அங்கேயும் இருக்கிறாங்க பாருங்க, கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க. அந்த ஏழை எளியவர்கள் கடைசியா வந்தவங்க, காண ஒரு திருமணத்தில் அந்த உணவு இல்லாமல் அப்படியே தவிச்சிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு பரிந்துரையை கொடுக்குறாங்க பாருங்க. இயேசு கிட்ட போய் அந்த புதுமையான ஒருத்தங்க, அது வரைக்கும் இயேசு புதுமையை செய்யல, ஆனா துணிச்சலோடு அங்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த ஏழைகளுக்காக தன் திறமை ஆற்றல் அந்த உணவெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, கொடுத்த. அதே மாதிரி யார் என் தாய் என்று இயேசு சொன்ன போது, இங்கு இருக்கிற எல்லாருமே என் தாய். அவங்க இறைவார்த்தை கேட்டு இறை திருவிழப்படி வாழ்றாங்கன்னா அவங்க என்னுடைய தாய் தான் இயேசு சொல்லும் போது, இந்த தாய் தன்னுடைய தாய்மை பேற்றையே அவங்க பகிர்ந்து வழங்குறாங்க பாருங்க. கடைசியில் கல்வாரி மலையில இந்த இயேசு இங்க இருக்கிறாரு, இவர் இங்க நம்ம ஒரு மாண்புக்காக வேட்டி கொடுத்துருக்கோம், ஆனா வேட்டிலாம் கிடையாது, வெறும் அம்மனம் தான். அப்படியே ஒரு தாயின் முன்னால் ஒரு இளைஞனை கொல்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்த தாய் தன்னை மட்டுமல்ல தன் உயிருக்கு மேலான தன் மகனையை கொடுக்கிறாங்க பாருங்க, கொடுத்தல். இந்த தாய் கொடுத்தலின் தாய். எனவேதான் இது கொடியேற்றத்துடன் இந்த விழாவை கொண்டாடுறோம். அந்த தாயின் வாரிசுகளாக இருக்க வேண்டிய நாம் எல்லாரும் இங்கு படிக்க வேண்டும், அது கொடுத்தலை படிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு கலாச்சாரத்தை, அத்தகைய ஒரு திண்ணை கலாச்சாரத்தை, அத்தகைய ஒரு விருந்தோம்பல் கலாச்சாரத்தை, அத்தகைய மாதாவின் கலாச்சாரத்தை இங்கு நாம் எல்லாருமே கற்றுக்கொள்ளும். அதன் மூலமாக இந்த நாடு, இந்த ஊர், நம் உறவுகள், நாம் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், இவர்கள் எல்லாருமே எல்லா தேவைகளையும் பெற்று நலமாக இருக்கட்டுமே. இதை பெறுவோம். ஆமாம், அனைவரும் எழுந்திருப்போம். அனைவரும் எழுந்திருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் நம்பிக்கை இருக்கையை பாடுவோம். உலகம் முடியும் காலத்திலே
விரும்புகிறேன். பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பை தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். அவரை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடனே உயிர்வை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிற்கினிகளை ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கைகளை கூப்புவோம். நாம் எண்ணி பார்ப்போம். நம் வாழ்வில் யாருக்கெல்லாம் நாம் கொடுத்திருக்கிறோமோ கடவுளுக்கு நன்றி. நாம் கடவுளுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று பெருமிதம் கொள்வோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். யாரெல்லாம் நம்மை தேடி வந்த நேரத்தில் கொடுக்காமல் இருந்திருக்கிறோமோ அல்லது ஒரு தேவையை அறிந்து நாம் கொடுப்பதற்கு முயலாமல் இருந்திருக்கிறோமோ அந்த நேரங்களை நாம் எண்ணி பார்த்து, கடவுளே அவர்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும் என்று அவர்களுக்காக சிறிய கண்களை மூடி மன்றாடுவோம். நமக்கு யாரெல்லாம் தந்திருக்கிறார்களோ அவர்களை நாம் எண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு தேவை, அந்த தேவையின் போது நாம் அறியாமலேயே, நாம் எதிர்பார்க்காமல் இருந்த நேரத்திலேயே யாரோ ஒருவர் அந்த உதவியை செய்திருக்கிறார். கடவுளே உமக்கு நன்றி, நீரே வந்து எனக்கு உதவி செய்திருக்க, எனக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்துவோம். அவர்களுக்காக நாம் நன்றாடுவோம். இப்படி நாம் யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அந்த நேரங்களுக்காக நன்றி செலுத்தி கடவுளை போற்றி புகழ்வோம். யாரிடமிருந்தெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். யாருக்கெல்லாம் கொடுக்காமல் இருந்திருக்கிறோமோ அவர்களை போன்றவர்கள் எல்லாம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். இத்தகைய உணர்வோடு மன்றாடுகிற இந்த மன்றாட்டுகளுக்கெல்லாம் கனிவோடு கடவுள் செவி சாய்க்கிறார். அந்த கடவுளை, அந்த இறைவனை பெற்றெடுத்த தாயை நாம் போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும். தந்தை சொல்ல எல்லாமே ஆர்ப்பரிக்க சொல்லுங்க. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, மரியே வாழ்க. ஆமென். பக்கம் 44. அன்பிற்கினியவர்களே, அன்பு இறையாட்சி உறவுகளே, என்றென்றும் உள்ளதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமாகிய இறைவனை கேட்டுதான் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற உம் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரே தகுதியும் நீதியுமானது. ஆம் இறைவா, உமக்கு நன்றி. லூர்து அன்னையை எங்களுக்கு பாதுகாவலராக தந்தமைக்காக உமக்கு நன்றி. வடக்கு விஜய நாராயணத்தை இளங்குளம் பங்கில் ஒரு உறுப்பாக நீர் சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி. இங்கிருக்கிற உன் பிள்ளைகள் எல்லாருக்காக உமக்கு நன்றி. இங்கு எந்த வகையான பான்பாடம் இல்லாமல் தாயின் விழாவை கொண்டாடுவதற்கு வருகை தருகிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. இந்த தாயின் பரிந்துரையினால் கடந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பெற்றிருக்கிற ஏராளமான அருள் வரங்கள், நலன்கள், புதுமைகள், வரங்கள் இவை அனைத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் இந்த கொடியேற்ற நேரத்திலே நாங்கள் கொடுத்தலை படிக்க வேண்டும் என்று கொடி சுட்டிக்காட்டுகிற அந்த உண்மையை அறிந்திருக்கிறோம். நமக்கு நன்றி. நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை இந்த நாளில் எங்களுக்கு நீர் பெருக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி. எப்பொழுதெல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தோமோ அந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஏராளமான மகிழ்ச்சி, மன நிறைவுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் தேவையில் இருந்த பொழுது எங்களுக்கு கொடுத்த அந்த நல் உள்ளங்களுக்காக, வள்ளல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மழை, கதிரவன், ஒளி, காற்று என எல்லாவற்றின் மூலமாக நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். உமக்கு நன்றி. உம் அன்னையை எங்களுக்கு அன்னையாக நீர் கொடுத்தீர். உமக்கு நன்றி. அந்த அன்னை இந்த உலக மீட்புக்காக உன் திருமகனையே கொடுத்தார். உமக்கு நன்றி. அந்த அன்னையை போன்று நாங்களும் கொடுப்பதற்கு இங்கு முயல வேண்டும் என்று இந்த நவ நாட்களில் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களை வழிநடத்துவதற்கு நல்ல பங்கு தந்தையை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. பங்கு மக்கள் எல்லாரும் இணைந்து கொண்டாடுவதற்குரிய வகையிலே பாடல்கள், ஜெபங்கள் என இணைந்து நாங்கள் செய்வதற்கு நீ தந்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. இத்தகைய நன்றி உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் விண்ணகத்தில் தூயவர்களாகி விண்தூரோடு இணைந்து உண்மை என்றும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் மொத்தத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்ற முக்கு ஊழியும் உரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவுகூர்ந்தெழும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர், குறிப்பாக இன்று இந்த திருநிகழ்விலே எங்களுக்காக சிறப்பாக வந்து கொடியேற்றி இந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய பேரர் தந்தை பெனி இளங்குமரன், அவருடைய உடல் சுகத்திற்காக, அவருடைய பணிகளுக்காக, அவருடைய கனவுகளுக்காக, திட்டங்களுக்காக, லட்சியத்திற்காக, அவர் வழிநடத்துகிற இந்த தென்மண்டலத்திற்காக, ஒவ்வொரு பொறுப்புகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நல் காரியங்களுக்காக நிறைவாக அருள் வரங்கள் நிறைவாக கொடுக்க உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த திருப்பலியில் எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க வந்திருக்கிற ஐஷோர் பிளேஸ், இளங்குள மக்கள், பீட பணியாளர்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இங்கு இருக்கிற வடக்கு விஜயநாயகம் அன்பு மக்கள் ஒரே குடும்பமாக வாழ்ந்து மிக சிறப்பாக பாதுகாவலில் புனித லூர்து அன்னையை பெருமைப்படுத்துகிற இந்த திருநிகழ்வில் அவர்கள் நல்ல வளமான காரியங்களை பெற்றுக்கொள்ள இந்த 2025 ஆண்டிலே மக்கள் அனைவரும் நல்ல உடல் சுகத்தோடு இருக்க, பொருளாதார வளமையோடு இருக்க, குறிப்பாக உறவில் சிறந்து விளங்க, ஒருவருக்கொருவர் சகோதர உறவில் சிறந்து விளங்க, இன்னும் தங்களுடைய நடத்தையால் நற்பண்புகளால் பாதுகாவலில் புனித லூர்து அன்னைக்கு பெருமை சேர்க்க வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவில் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயின் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலுமான வரங்களை வாரி வழங்கும் வடக்குஜனான் புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாகும் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு கற்பித்தவார் இவ்வுலகில் இறை ஆட்சி வளர வேண்டும். அதற்கு நாம் எல்லாருமே கொடுத்தலை படிக்க வேண்டும். யாரெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நாம் நன்றி உணர்வோடு திகழ வேண்டும். இறைவனை நன்றி உணர்வோடு போற்றி புகழ வேண்டும். தேவையான ஆற்றல் அருள்வர்களை இறைஞ்சி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது
வானுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு அமைதியை கொடுத்தார். நாம் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு அந்த அமைதியை வாரி வழங்கணும், கொடுக்கணும். கொடுத்தலை படிக்கிறோம். இந்த அமைதியும் நாம் கொடுத்து மகிழ்வோம். எனவே ஒருவருக்கு அமைதியின் வாழ்த்தை வழங்கி மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிறைவேற்றப்பட்டதாக. பக்கம் 45.
மிக்கவர்களே, மிக சிறப்பாக நம்முடைய பாதுகாவலி வரங்களை வாரி வழங்கும் புனித லூர்து அன்னையுடைய திருவிழா கொடியேற்றம் முதல் நாள் திருவிழா திருப்பலி மிக சிறப்பாக அருமையாக நடைபெற்றிருக்கிறது. நாம் கைதட்டி சில திருவிழா வாழ்த்துக்களை சொல்லியுள்ளோம். நமக்கு உள்ளே மிக அருமையான விதத்தில் ஏற்பாடு அனைத்தையும் வடக்கு விஜயநாத அன்பு மக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தீர்கள். ஆகவே கைதட்டி நாம் நம்மை சிறப்பாக நமக்கு நம்முடைய பேரர் தந்தை வெனி இளங்கோன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பணிக்குழுக்கள் நம்முடைய ஊரில் ஆரம்பிக்கப்பட்ட போது நீங்கள் வந்து பார்த்திருக்கிறீர்கள். அவர்கள் நமது ஊரை சந்திப்பது இன்றைக்கு முதல் முறை. தந்தை அவர்கள் மிக சிறப்பாக நமக்கு மிக மனமகிழ்ச்சியோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார்கள். இன்று முதல் காலை தொடங்கி அவர்களுக்கு ஏகப்பட்ட பணிகள். அதன் மத்தியிலுமே நாம் எளிய ஊர் அழைத்தோம். அன்போடு வந்து மிக மிக பொறுமையாக இருந்து நம்மை புரிந்து கொண்டு நமக்கு தேவையான ஆசிரியர்லாம் இறைவனிடத்தில் மிக சிறப்பாக பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆர்சி கல்லூரியிலே மறைவுரை ஆற்றினார்கள். அந்த திருவிழா முடிந்து 4 நாட்கள் கழித்து இளங்குளத்தில் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். ஃபாதர், எனக்கு ஒரு ஆசை அப்படின்னார். என்ன ஆசைன்னு கேட்டேன். ஃபாதர், வெனி இளங்கோன் எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னா, அவங்க மன்னாபுரத்தில் 1ஆம் தேதி வந்துடுவாங்க அப்படின்னேன். அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு போய் நான் பணிவிடை செய்யணும் அப்படியாட்டு சொன்னார். அவங்களுக்கு நான் பணிவிடை செய்யணும். அவர் ரொம்ப பொருளாதாரம் அதிகமாக உள்ள ஆளும் கிடையாது, பொருளாதாரம் குறைவாக உள்ளவர் தான். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஃபாதருக்கு போய் நான் பணிவிடை செய்யணும் அப்படி என்னிடத்துல அந்த ஆசையை சொன்னார். ஆக அந்த அளவுக்கு ஒரு பிடித்தமான தந்தை அவர்கள், அந்த அளவுக்கு ஈர்த்திருக்கிறார்கள். அவர் மிஞ்சி போனால் அன்னைக்கு மட்டும்தான் அவர் தந்தை அவர்களை பார்த்துருப்பார். அந்த பார்த்த ஒரு நிமிடத்திலேயே என்கிட்ட வந்து சொல்கிறார், நான் ஃபாதருக்கு போய் பணிவிடை செய்யணும். இந்த காலத்தில் அப்படி பேசுகிறவர்கள், அப்படி எண்ணுகிறவர்கள் குறைவு. ஆகவே தந்தை அவர்களுக்கு பணிவிடை செய்ய அவர் மிக ஆயத்தமாக இருக்கிறார். மிக எளிமையாக வாழக்கூடிய தந்தை அவர்கள் இன்றைக்கு அவர்கள் மன்னாபுரத்தில் இருக்கிற அந்த புதிய பில்டிங் போயிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபேன் இல்லைன்னு போடலை, குப்பை தொட்டி கிடையாது, ஹேங்கர் கிடையாது, கட்டல் கிடையாது, கிடையாது. கொசு உண்டு, பூச்சி உண்டு, பாம்பு உண்டு, திருடை உண்டு, இதெல்லாம் உண்டு. மற்ற இயல்பான வாழ்க்கை மனிதர் வாழ்கிற அந்த இயல்பான வசதிகள் கூட இல்லை. அங்கு அவர்கள் தங்கியிருக்கிறாங்க. எனக்கு கூட நைட்டு அந்த பில்டிங்கில் தங்க போகிறாங்க. இன்றைக்கி நம்ம கூட அங்கே போய் தங்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை. ஏன்னா மிக சிறப்பான விதத்தில் அதையெல்லாம் ஒரு அனுபவிக்கிற மனிதரோடு நாம் வாழ வேண்டும் என்பது. அதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கல்லூரியில் சொன்னேன், அவங்க வச்சிருக்க ஃபோனு பட்டன் ஃபோனு, அதுக்கும் ஒரு ஆள் ஃபோன் போடுறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது. எனக்கு ஒரு ஃபாதருடைய நம்பரை கேட்டாங்க, நம்பரை கேட்கும்போது அங்கே டைப் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு அந்த ஃபோன் தடுமாறுது. இப்படியெல்லாம் இருந்தது. அதன் மத்தியிலே வாழ்ந்து மிகப்பெரிய விதத்தில் சாட்சியாக இருக்கிறார்கள். பணிக்குழுக்கள் மக்களை சந்தித்து இன்றைக்கு அவர்கள் சிந்தாமணி பங்கு போயிருந்தோம். அவர்கள் ஏற்கனவே ஆரம்பமான பணிகளை செய்துவிட்டார்கள். ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட மக்களை அவரை ஈர்த்து கொண்டு வந்து அங்கு பணிக்குழுக்களை உருவாக்கியதெல்லாம் பெரிய வரலாற்று சாதனை. நம்முடைய இளங்குளத்திலும் பார்க்கிற போது அணக்கரையில் ஆரம்பித்தார்கள், மன்னார்புரத்தில் ஆரம்பித்தார்கள். இளங்குளத்தில் எப்படி ஆரம்பிக்க முடியுமோ நினைத்தேன். நாம் பெருங்கூட்டமாக கூடிவிட்டோம். அணக்கரைக்கு அவர் அழைத்தார்கள், இளங்குளம் பங்கில் தான் நம்ம அதிகமாக போனோம். இப்படி செய்ய முடியாததை மிக சிறப்பாக செய்து காட்டக்கூடியவர்கள். அதையெல்லாம் இவர் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஊருக்கு வந்து இன்றைக்கு மிக மனமகிழ்ச்சியோடு, இந்த சூழலும் கூட மனமகிழ்ச்சியோடு பொறுமையாக எளிமையாக எளிய மக்களோடு உறவு கொள்வதிலே அவருக்கு அலாதியான இன்பம், மிகப்பெரிய இன்பம். அவர் இயேசு கிறிஸ்து அதில் இன்பம் கண்டார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் தன்னுடைய சீடர் கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் அன்பு சீடராக அவரும் இதைத்தான் கற்றுக்கொண்டு நமக்கு மிகப்பெரிய விதத்தில் இருக்கிறார். நம்ம எல்லாருமே சேர்ந்து திருப்பல் இருக்கோம். இதில் யார் கிறிஸ்தவர்கள், யார் அந்த கிறிஸ்துவம் இல்லாதவர்கள் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் உங்களிடத்திலே எல்லாத்துக்கும் பதில் வாங்கிட்டாங்க. மறைவு வைக்கும் போது எல்லாத்துக்கும் பதிலை வாங்கிவிட்டார்கள். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு இயல்பான விதத்திலே பதிலை வரவைத்தார்கள். அப்படி எல்லா மக்களையும் உறவாடுகிற மிக அற்புதமான தந்தை அவர்கள். தென்மண்டலத்திலே ஆயரவர்கள் இந்த பெரிய பொறுப்பை அவர்கள் பாதத்தில் கொடுத்திருக்கார். கொடுத்ததற்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயர் கொடுத்ததற்கு அதிகமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆக அதிகமான அறுவடை மிக சிறப்பாக தென்மண்டலத்துக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் நீடிய ஆயுளோடு சுகமாக வாழ்ந்து அவர்கள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக நிறைவேற்ற, அதுவும் வெகு விரைவில் நிறைவேற்ற. புதிய மறைமாவட்டம் என்பது நாம் லூர்தன்னையின் பாதத்தில் மன்றாட்ட வைத்தால் வெகு காலம் அல்ல, லூர்தன்னை நினைத்தால் உடனடியாக தந்து விடுவார்கள். ஆகவே அந்த வேண்டுதலும் மிக விரைவாக நமக்கு கிடைக்க சிறப்பான விதத்திலே நாம் வேண்டி தந்தைக்காக ஜெபித்து பலத்த கரவோசமத்திலே தந்தவர்களை நாம் வாழ்த்தி இந்த பொன்னாடையவரை திரு பரஞ்சோதி அவர்கள் தந்தை அவர்களுக்கு கேட்டிருக்கிறார். பரஞ்சோதி திரு பரஞ்சோதி பரஞ்சோதினா பரஞ்சதும் வரணும். கைத்தடி நாம் தந்தையை தம்புக்குள்ளே அச்சோரி பிளேஸ் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். மிக சிறப்பான விதத்தில் இங்கு வந்து பாடல் பாடி பாராட்டியிருக்கிறார்கள். அவர்கள் கைத்தறி நம்முடைய நன்றிகளை சிறப்பாக தெரிவித்துள்ளோம். அவர்கள் 9ஆம் திருவிழாவிலே கண்டிப்பாக வருவார்கள். அன்றைக்கு நாம் அச்சோரிலே நாம் பிரம்மாண்டமாக கௌரவப்படுத்துவோம். இப்போது வந்திருக்கிற எல்லா மக்களும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி நன்றி தெரிவித்துக் அன்புக்குள்ளே மிக சிறப்பான மறைவுரை கொடிவென்று கொடுத்தலை படி என்பதை தந்தையோடு நினைப்படுத்தினார்கள், நாம் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த தென்மண்டலம் மக்களுடைய தாராள் உள்ளத்தினால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் மன்னார்புரத்தில் அந்த ஜங்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு பில்டிங் கட்டியிருக்கு, இன்னும் ஏகப்பட்ட வேலையில் இருக்குது. அப்போ அதற்கு எல்லோருமே முடிந்ததை கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாரும் முடிந்ததை கொடுக்க வேண்டியிருக்கு. கலூரில் அங்கே ஒரு 9 குடும்பங்கள் அவங்க 50,000 கொடுத்துருக்காங்க, இன்னும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கமாக போயிட்டுனா அது 1 தொட்டுரும். இப்போ 50 கைக்கு வந்துட்டு இன்னும் தொட்டுரும். அப்போ நம்மால் முடிந்ததை கண்டிப்பாக நாம் இன்றைக்கு கொடுக்க போகிறோம். தந்தை இதில் உட்காந்துருப்பாங்க. பூசை முடிஞ்ச இளங்குண மக்கள்லாம் வெளியே போயிடுவாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து எல்லாமே நம்ம கொடுக்கணும். பார்த்தீங்களா, இந்த வடகுஜனா என்பது அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்கள் இருக்கிற போது அவர் சரளமாக எல்லாருக்கும் ஓடுவாங்க, சரளமாக போவாங்க. நான் வந்தோடனே சொன்னாங்க, உங்களை பார்க்கும்போது ஃபாதர் அந்தோணிசாமி மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் நான் சரளமாக ஓடி வரல. ஏன்னா காலங்கள் மாறிவிட்டது, இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் எல்லா மக்களும் எனக்கு இங்கு வருகிறவர்களே தெரியும். ஆகவே நம்முடைய கடமை பெரிதாக இருக்கிறது. இன்னைக்கு முடிந்தது உங்கள் பேரை சொல்லி, உங்கள் பேர் என்னக்கா? சொன்னாக்கா அப்படி சொல்லி இவ்வளவு. அடுத்து இப்போ முடிஞ்சா நல்ல வசதி எல்லாருக்கும் தெரியுமே. அங்கே ஒரு பாட்டி காய்கறி வாங்க போது பாட்டி கேட்குது அந்த கடைக்காரன்ட்ட, ஜிபே இருக்கான்னு கேட்குது. பாட்டி ஜிபே இருக்கா? அவங்க 22 ரூபாங்க. 22 ரூபா தானே, என்ன நம்பரை சொல்லு. அதில் வந்து கியூஆர் கோட் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து அழகா இருக்கு. பாட்டி பல்லு இல்லை, ஆனால் செல்லு இருக்கு. அப்போ அதனால நம்ம சிறப்பாக நம்மளால் முடிஞ்சது. அவங்க 50,000 கொடுத்துருக்காங்க. நம்ம மறைமாவட்டம், இது புதிய மறைமாவட்டம் வரப்போகுது. நம்ம கண்டிப்பாக என்ன கொடுப்பேன்னு சொல்லி இங்கே வந்து அதை பற்றி பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவ்வளவு கொடுத்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நமக்கு பாதத்தை இவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்லி எழுதிட்டு 10ஆம் திருவிழா பார்த்தீங்களா, எத்தனாம் தேதி வருது? 11ஆம் தேதி வருது. பார்த்தீங்களா, 10ஆம் திருவிழா 11ஆம் தேதி வருது. அப்போ நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லை, லக்கா கிடைக்கும். பார்த்தீங்களா, 10, 11 யாரும் கிடைக்காது. 10ஆம் திருவிழா 11ஆம் தேதி யாரும் கிடைக்குமா? விஜயநாயகம் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ அதனால இப்போ எழுதிட்டு திரும்ப பிறகு கொடுப்போம். இல்லைன்னா இப்போ கொடுக்கும்போது தான் சரி. இல்லைன்னா ஃபாதர் என் குடும்பத்தில் 5,000 ரூபா தரேன், 6,000 ரூபாய் தரேன், 7,000 ரூபாய் தரேன், 8,000 ரூபாய் தரேன், 9,000 தரேன், 10,000. 10,000க்கு மேலே யாரும் கொடுக்கக்கூடாது. 10,000 தான் கடைசி, அதுக்கு மேலே யாரும் கொடுக்கக்கூடாது. 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், 6, 7, 8, 9 போகிறோம், 10 போகிறோம். 10,000க்கு 1 கூட யாரும் கொடுக்கக்கூடாது. 10,000 தான், அவ்வளோதான் நம்ம கொடுக்கணும். எங்களை அப்போ அதை நம்ம சிறப்பாக நான் வந்து சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க.
இப்போ இழுத்து பரவோட கொடுக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா? அதனால் நல்ல தலையாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இது விஜயநாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். வேற ஊர்ல பாருங்க அப்படியே தலையாட்டி போடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அது நீங்க கொடுத்துருங்க. அதனால அதுக்கு ஒரு கைத்தறி கொடுப்போம். இந்த நாளிலும் ரொம்ப சிறப்பாக எளிமையான மக்கள் ரொம்ப ஆதரவு சொல்றது அப்படியே கேட்கக்கூடிய கருத்து சொல்லும்போது இது ஆயர்ன்னு வந்திருக்கு. ஆயர் அந்த நியமிச்சு நீங்க செயல்படுவதற்கு ஆயர் எல்லாத்துக்கும் வர முடியாது பார்த்தீங்களா? எல்லா இடத்துக்கும் வர முடியாது. அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போற வேலை இருக்கு, மறைமாவட்டத்தில் அந்த பக்கம் வேலை இருக்கு, இந்த பக்கம் வேலை இருக்கு, அடுத்த பக்கம் வேலை இருக்கு, இப்படி நிறைய வேலை இருக்கு. அதனால வந்து அவங்களுடைய பிரதிநிதியாக இங்கே அனுப்பியிருக்காங்க. அப்போ ஆயர் தான் முன்னாடியே கடிதம் அனுப்பிட்டாங்க. அந்த கடிதத்தை வாசித்து பல இடங்கள்ல வேலை நடந்துட்டு இருக்கு. நமக்கு இன்றைக்கு திருவிழா நேரம் ஒரு வாய்ப்பா இருக்கு பார்த்தீங்களா? அதனாலதான் திருவிழா நேரங்கள் எல்லா இடமும் போறோம். இன்னைக்கு வந்து ஃபாதர் வந்திருக்காங்க. மற்ற நம்ம இன்னும் பிப்ரவரி 16ஆம் தேதி 16, 13, 14, 15, 16 சாத்தாங்களுக்கு போறோம். இங்க நம்ம சின்ன ஊர்னு ஒரு ஃபாதர் இருக்காங்க. இல்லைன்னா பையன் தூக்கிட்டு ஒரு 6 பேர் 7 பேர் வீடுடா அம்மா உதவி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி போவோம். ஏன்னா எதுக்காக? எல்லாம் மக்களுக்காக உங்களுக்காக எல்லா மக்களும் இந்த பக்கம் அங்க போன தூத்துக்குடிக்கு நம்ம 1000 மன்னார்புரத்துலேயே பார்த்துக்கலாம். இளங்குளத்துக்கு அடிக்கடி வருவாங்க. இப்போ நான் தூத்துக்குள்ள இருக்கும்போது இந்த இருப்பு இதுவரை 5 முறை வந்திருக்காங்க. பழைய 1000 புது 1000 சேர்த்து 5 முறை இளங்குளத்துக்கு 1000 வந்திருக்காங்க. இங்க இருந்துட்டாங்கன்னா நம்ம விஜயநாயகத்துக்கு கூட 1000 வந்துருவாங்க. அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த வசதியெல்லாம் செய்வதற்கு ஏற்பட்ட பிளான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ நம்ம இது என்னுடைய நீங்கள் அங்கே போறீங்க, இதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கு. இந்த பில்டிங்கில் என்னுடைய பங்களிப்பு இருக்கு. நீங்கள் போறீங்க, அங்கே போனோடனே உங்கள் பேரை சொல்லி பார்த்தீங்களா? உங்கள் பேரை சொல்லும். அப்போ என்னுடைய பங்களிப்புன்னு சொல்லி நீங்கள் நிம்மதியாக சிறப்பாக போகலாம். அதுக்கு ஏற்றவா நம்ம செய்வோம். இன்னைக்கு மறக்காம இளங்குளம் மட்டும் வேகமாக வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இளங்குளம் திருவிழாவோட பிடிக்க முடியாது. மற்றவங்க மற்ற இருந்து ஃபாதர் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட்டு அதுக்கு 14. சரிங்களா? ஓகே. அதன் பிறகு கலப்பை இதழ் சொல்லி இருக்கு. அந்த மறைமாவட்ட இதழ் கலப்பை இதழ். அந்த கலப்பை இதழ் அதுவும் எல்லா வீட்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை பற்றி தந்தையோடு சொல்லுவாங்க. கலப்பை இதழ் நம்முடைய மறைமாவட்டத்துக்கான இதழ் எல்லா வீட்டிலுமே ஆளுக்கொரு கலப்பை இதழ் நம்முடைய தென்மண்டலத்தை தாங்கி பிடிப்பதற்காக. அப்போ அதை நம்ம சிறப்பாக செய்வோம். அதற்கு மிக சிறப்பான விதத்தில் நாம் செயல்படும். இப்போ தந்தை அவர்கள் கலப்பை இதழை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசி திருப்பலி நிறைவு கொண்டு வருவார். அன்பிற்கினரை மிக்க மகிழ்ச்சி. அதாவது நீங்கள் நன்கொடை கொடுக்கவிருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அதைவிட மேலாக ஒரு பங்கு தந்தையும் பங்கு மக்களும் நல் உறவாக இருக்கிறாங்க என்பதை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு எளிய மக்கள் அவர்களால் இயன்றதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பங்கு தந்தை சொல்றதை எண்ணி நான் உண்மையில் பெரிதும் பாராட்டுகிறேன். பிரான்சிஸ் என்னை பற்றி ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அதாவது தந்தைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை விடவும் கூடுதலாக அவங்க செய்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்லேன்னா, நான் செய்கிற வேலை விடவும் அவங்க கூடுதலாக பாராட்டிட்டாங்க அப்படிதான் சொல்ல. அந்த மாதிரி ஒரு தாராளமான ஒரு இயல்பான, ஆனால் அதில் ஒரு நேர்மையும் உண்மையும் அப்படிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொய் புத்தராட்டம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இயல்பாகவே அவருடைய ஒரு தன்மை அதான் மக்களோடு அவர் கொண்டிருக்கின்ற உறவு. எனவே அவர் இப்போ எனக்கு என்னென்ன பாராட்டுமையெல்லாம் சொன்னாரோ அவை அனைத்துமே அவருக்கும் அந்த வழியில் இருக்கிறார். எனவே நான் பங்கு தந்தைக்கு நன்றி பாராட்டு. இந்த நன்கொடை பணிகளை அவங்க தான் அதில் செயலராக இருக்கிறாங்க. நான் ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கூட பல குழுக்களை சொல்கிறோம். கட்டிடக்குழு, அப்புறம் கூறுமதி குழு, கலைக்குழு, இந்த மாதிரி 10 குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்களுள் ஒன்று நன்கொடை பெருங்குழு. அந்த நன்கொடை பெருங்குழுவுக்கு நான் 1000 நியமிக்கப்பட்ட ஒரு கோட்பாடுகள் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிற ஒரு செயல் வீரராக இருக்கிறவர் பிரான்சிஸ். அவங்க தான் அந்த கணக்கு பிறகு எழுதப்பட்டவங்க திரும்ப தொடர்பு கொண்டு பெறுவது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவங்க. அந்த நம்முடைய பங்கு தந்தை அவருக்கு இன்னொரு ஒரு பாராட்டு கை. இன்றைக்கு நமக்கு மக்கள் எண்ணிக்கை மிக குறைவுங்க. அப்படி இருந்தாலும் இவ்வளவு விளக்கமாக இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு நேர்த்தியாக சொல்கிறாங்க. அதை மக்கள் நல்ல பொறுமையை புன்னகையாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் நல்ல புன்னகையோடு கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க பேசுகிறதெல்லாம். அதெல்லாம் மிகச்சிறப்பு வாழ்க்கை. எனவே
நீங்கள் உங்களால் இயன்றதை எவ்வளவு கொடுக்கீங்களோ கொடுங்க. அதை நாங்கள் தாராள உள்ளத்தோடு ஏற்றுக்கிறோம். அல்லது எழுதுங்க. நீங்கள் பிறகு 10ஆம் திருவிழாவுக்கு மறைவட்ட முதல்வர் வருவாங்க, அவங்ககிட்ட கூட நீங்கள் கொடுக்கலாம். நாங்களாம் ஒரு அணியாக சேர்ந்து செய்கிறது ஒரு செய்தி. அடுத்து இந்த கலப்பை, இது நம்ம வீடு இங்கே விஜயநாராயணத்தில், வடக்கு விஜயநாராயணத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போகணும் பாருங்க. இதுக்கான ஆண்டு கட்டணம் 200 ரூபாய். 12 இதழ்கள் வீட்டுக்கு வந்துடும். அந்த முகவரியும் அந்த அதுக்குரிய தொகையும் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். இப்போது நம்ம ஊரில் இருக்கிற மக்களுக்கு ஒரு எத்தனை இதழ்கள் இருக்குது தெரியல. நீங்கள் சந்திக்க வரும்போது ஒரு இதழும் வீட்டுக்கு ஒன்று அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பெற்றுக்கிறேங்க. மற்றபடி இந்த இதழில் நிறைய தேவையான கருத்துக்கள் இருக்குங்க. படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். மாணவ செல்வங்கள் எல்லாருமே படிக்கலாம். அதோடு நீங்களும் படைக்கலாம். சில போட்டிகள்லாம் வச்சுருக்கிறோம் பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு மாதமும் 2 போட்டிகள் இருக்கும். இந்த மாதம் நமக்கான போட்டி என்னென்னா, இது வடக்குங்குளம் மறைவட்டம் அப்படிங்கிறதால கட்டுரை போட்டி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்னொன்று ஓவிய போட்டி, உமது நம்பிக்கை உண்மை குணமாக்கிற்று. அப்படிலாம் இயேசு குணமாக்குற அந்த இதை படமாக வரையணும். இதுதான் இந்த மாதத்தில். ஒரு நாளைக்கே கூட நீங்கள் வரைஞ்சி கொடுத்தாலும் அது சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது. இப்படி இன்னும் பல இருக்கின்றன. இதில் விளம்பரங்கள்லாம் இருக்கின்றன. அதில் கடவுள் திருவிழா அடுத்த ஆண்டு நம்ம வடக்கு விஜயநாராயண திருவிழாவை விளம்பரமாக கொண்டு வரலாம். அது ஒரு சிறப்பு திட்டமாக புத்தகங்களில் வந்து பாருங்க. இதே மாதிரி ஒரு அட்டை அல்லது உள்ளட்டை அல்லது உள்ளுக்க அப்படி ஏதாவது ஒரு அருமை. அதே மாதிரி யாருக்கும் பிறந்த நாள் அல்லது திருமண வெள்ளி விழா அப்படின்னா அதுக்கும் ஒரு விளம்பரம் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு தொகை நாங்கள் பெற்றுக்கிறோம். அது 5000 இதழ்கள் பல இடங்களுக்கு போகுது. அது ஒரு சிறப்பான ஒரு தன்மை. நம்ம ஊரும் அது தெரிய வரும் அப்படிங்கிறது. அருமை. அப்புறம் விவிலிய போட்டிங்கிறது இருக்குது. ஆளுமைகள் இந்த முறை ஆபிரகாம் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த ஆபிரகாம் பற்றி எங்கெங்கெல்லாம் விவிலியத்திற்கு அந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் அது விடையிடணும். அப்போ உங்கள் பெயரும் உங்கள் ஊர் பெயரும் அதில் வரும். நம்ம ஊர்லேருந்து நிறையவர்கள் இருக்காங்களே, நம்ம பக்கத்தில் நிறையவர்கள் இருக்காங்க, அப்படிப்பட்ட பெருமை நீங்கள் பிறந்து நான் கேட்குறேன். வெற்றி, அருமை, மகிழ்ச்சி. அப்போ எல்லாருக்கும் நல்வாழ்த்துகள். தந்தை சொன்னபடி நாம் செய்வதற்கு முயற்சி எடுப்போம். கடவுளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். வாழ்க. ஊர் பொறுப்பாளர்கள், கோயில் பொறுப்பாளர்கள், இங்கே வந்திருக்கிறவங்க, இங்கே வந்திருக்கிற பிற சமயத்து நண்பர்கள், இங்கே இந்த ஆர்வத்தோடு அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த சின்ன குட்டிகள்லாம் நீங்கள் ஆர்வமாக ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. சிறப்பு, நன்றி. அதே மாதிரி அந்த அருளுரை குடும்பத்தை கவனிச்ச பெரியவங்க சொல்ல அந்த ஆர்வமாக அதில் இருக்கு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி, அருமை. நன்றி மன்றாட்டில் நாம் இணைப்போம். பாடகர் குழு, இசையமைச்சவங்க எல்லாரும் சிறப்பாக செய்வீங்க. பாராட்டுகள், வாழ்க. நன்றி. மன்றாடுவோம். ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வு அடையவும் அவர்தம் அன்பு தாய் லூர்து அன்னையின் பரிந்துரையினால் நாங்கள் என்றென்றும் மகிழ்ந்திருக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாய் அன்போடு அரவணைக்கும் அன்பு இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் நம் ஊர் மக்களையும் அருள் வழங்கி வாழ்த்துவாராக. அன்பு பணிபுரிய ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக கொடுத்தலை படித்துக் கொண்டிருக்கின்ற மக்களாக சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. பக்கம் 67. தேடும் ஆசரை தேடி காத்திடும்
ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென்.